ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்வே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபி மொழி அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படும் அல்ஹம்து சூராவினுடைய சில சிறப்புகளை உங்களுக்கு நான் கூறியிருக்கிறேன். அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹாக்கிம் என்ற கிதாபினுடைய 2075வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியிலே அமர்ந்திருந்தார்கள். அப்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து தொழுதார்கள். தொழுவிட்டு அவர்கள் வெளியே புறப்பட தயாரான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடுத்தார்கள். கஃபஹு, அவரை தடுத்தார்கள். இன்னைக்கு வாங்கன்னு சொன்னார். அவரை அழைத்து அவருடைய கரத்தோடு தன்னுடைய கரத்தை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அர்ஜு அல்லா தஹ்ருஜ மினல் மஸ்ஜிதி ஹத்தா தஅல்வ சூரத்தன். ஒரு சூராவை அறிந்து கொள்ளும் வரை இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியேற கூடாது என்பதாக நான் நினைக்கின்றேன், ஆதரவு வைக்கிறேன். இந்த பள்ளியை விட்டு வெளியில போறதுக்கு முன்னால ஒரு சூறாவை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாது. அது எப்படிப்பட்ட சூறா என்றால், மா உன்சில ஃபி தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் குர்ஆனி மிஸ்லுஹா. அந்த சூறாவை போன்ற சிறப்பிற்குரிய சூறா தௌராத்துடைய வேதத்திலும் இல்லை, இன்ஜீலிலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே கூட அந்த சூறாவை போன்ற ஒரு சிறந்த சூறா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூறாவை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நீங்கள் இங்கு இருக்கிறது செல்ல வேண்டாம் சொன்னார்கள். சரி, விவகாரத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்து விட்டார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் உம்மத்துடைய காரி என்பதாக சொன்னார்கள். குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்களாக பெருமானார் சொல்வாங்க. சற்று நேரம் கழித்ததற்கு பிறகு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு சிறந்த சூறாவை கற்றுத் தருவதாக நீங்கள் சொன்னீர்களே, அந்த சூறா எது? எனக்கு நீங்கள் கற்றுத் தருவதாக வாக்குறுதி கொடுத்த அந்த சூறா எது என்பதாக கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கைஃப தக்ரவு இதா ஃபதஹ ஸலா. தொழுகையை ஆரம்பித்தால் நீங்கள் எவ்வாறு ஓதுகிறீர்கள் என்பதாக கேட்டார். தொழுகை ஆரம்பிச்ச உடனே முதல்ல என்ன ஓதுறீங்கன்னு கேட்கிறார். அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்ஹம்து சூராவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதி காண்பிக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஹாதிஹி சூரா, அதுதான் அந்த சூரா என்பதாக சொன்னார்கள். எது? தௌராத்திலே, இன்ஜீலிலே, குர்ஆனிலே அது போன்ற சிறந்த சூறாயிலே பெருமானார் புகழ்ந்தார்கள் இல்லையா, அந்த சூரா தான் அல்ஹம்து சூரா தான் அதிகமாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, வஹிய சபூல் மசானி, அந்த சூரா எப்படிப்பட்டது என்றால் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை உள்ளடக்கியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிறந்த சூரா என்பது மட்டுமல்ல, அது திரும்ப திரும்ப என்ன செய்யுதோ ஒவ்வொரு தொழுகையிலேயுமே ஓதப்படுகின்ற ஒரு சூரா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்ஹம்து சூராவுடைய முதல் சிறப்பு. எந்த வேதத்திலேயுமே இல்லாத குர்ஆனிலேயும் கூட அது போன்ற
சிறந்த சூறா இல்லை என்பதாக பெருமானாரால் புகழப்பட்ட பாராட்டு பெற்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபினுடைய 2276வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஃபி ஃபாத்திஹத்தில் கிதாபி ஷிஃபாஉ மின் குல்லி தா. அது சூறாவிலே எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது சூறாவிலே எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கு என்பதாக சொன்னார்கள். அந்த ஹதீஸை எப்போது சொன்னார்கள் என்றால் ஹதீஸிலே வருகிறது, ஒரு செய்த குதிரையை ஹதீஸ் அறிவிக்கிறார். ஒரு பயணத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். அந்த குழு அந்த பயணத்தை முடித்து விட்டு திரும்புகிறார்கள். திரும்பியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தோழர் ஒரு செய்தியை கூறுகிறார். பயணம் போயிட்டு வந்தவன கார்குசாரி சொல்லுவாங்கல்ல, என்ன நிகழ்வு நடந்துச்சுங்கிறத பெருமானார் இடத்திலே சொல்லுவாங்க. அப்ப அந்த பயண குழுவினர் வந்த போது அதிலே ஒருவர் சொன்னார். என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அந்த பயணத்தை முடித்து திரும்புகின்ற நேரத்திலே ஒரு கிராமத்தினுடைய வெளிப்புறத்திலே நாங்கள் கூடாரமிட்டு தங்கினோம். ஒரு கூடாரத்தை அடிச்சு நாங்கள் தங்குறோம். அப்படி தங்குகிற நேரத்திலே ஒரு இளம் பெண் வருகின்றார். வந்து என்ன சொன்னான்னா, எங்கள் கிராமத்தினுடைய தலைவருக்கு தேல் புட்டி விட்டது. இவரே கிராமத்தினுடைய தலைவருக்கு தேல் புட்டிடுச்சு. அதனால அவரு மிக பாதிப்படைத்திருக்கிறார், மிக வேதனையிலே துடிக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் ஊரினுடைய ஆட்கள் வெளியிலே சென்றிருக்கிறார்கள். ஆம்பளை ஆளுகள்லாம் வெளியில போயிட்டாங்க. இப்ப ஆம்பளை ஆளு யாரும் இல்லை. என்ன செய்யுதுன்னு தெரியல. அதனால உங்களிலே யாராவது ஓதி பார்க்க தெரிந்தவர்கள் இருந்தால் வந்து அவருக்கு ஓதி விடுங்க என்பதாக அவர் சொன்னார். யாராவது பெண்மணி சொன்னார். அப்ப கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எந்திரிச்சாரு, எந்திரிச்சு போறார். ஒரு ஆள் எந்திரிச்சு போய் ஓதி பார்த்தார். ஓதி பார்த்து விட்டு அவர் வருகிற நேரத்திலே என்ன செய்யறாரு? ஓதி பார்த்த உடனே அவருக்கு குணமாகி விட்டது. அதனால அந்த தலைவர் உத்தரவிடுகின்றார், இவங்களுக்கு 30 ஆடுகளை கொடுக்குமாறும் ஆட்டினுடைய பாலை கொடுக்குமாறும் உத்தரவிடுகின்றார். அவர் அந்த 30 ஆடுகளை வாங்கிட்டு பாலும் ஒன்று வந்து எங்களுக்கு கொடுத்தார். அப்போது நாங்கள் என்ன செய்தோம் என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இதை பற்றி விளக்கம் கேட்காமல் நாம் இதை பயன்படுத்த வேண்டாம் இருவாக சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம்? அப்படியே வச்சுட்டோம். வச்சுட்டு என்ன செஞ்சோம்? உங்க இடத்திலே நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். உங்க இடத்துல அந்த ஆடுகளை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க என்ன சூறா ஓதி பார்த்தீங்க, எதை ஓதி பார்த்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அவர்கிட்ட ரசூலா முதல்ல கேட்டாங்க, உனக்கு அறியாமை காலத்துல ஓதி பார்க்கிற பழக்கம் இருந்தான்னு கேட்டாங்க. எனக்கு பழக்கம் இல்லை என்றார். ஏன்னா அறியாமை காலத்துல ஓதி பார்க்க சில பழக்கங்கள் சில பேர் இருந்துச்சு. இதுக்கு முன்னால ஓதி பார்த்திருக்கியான்னு கேட்கிறான். இல்லைண்டா. சரி, என்ன சூறா ஓதி பார்த்த? 11 சூறா தான் ஓதி பார்த்த. 11 சூறா ஓதுனா குணமாகுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ற, எனக்கு அதுவும் தெரியாது. ஏதோ ஓதி பார்க்க கூப்பிட்டாங்க, நான் போய் உட்காந்து என்ன செஞ்சேன்? 11 சூறா ஓதி பார்த்தேன். நான் ஓதுனே ஒரு கோரம் ஆயிடுச்சு. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னார். ஃபாத்திஹத்திற்கு கிதாபி ஷிஃபாஉ மின் குல்லி தா. 11 சூறாவிலே எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கு என்பதாக பெருமானார் சொன்னார். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஹதீஸ் நம்பர் நான் சொல்றேன். சரியா? அதுக்கு பிறகு பெருமானார் சொல்லுவாங்க, அந்த பரக்கத்தான ஆற்றிலிருந்து எனக்கும் கொஞ்சம் தாருங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார். சூரைய கருத்து என்ன அப்படின்னா, 11 சூறா என்பது எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது என்பது. அதனால என்னதான் ஓதி பார்த்துட்டு காசு வாங்கலாமா அப்படின்னா, பேரம் பேசுவதை மட்டும்தான் மாற்றும் தடை செய்கிறது. சரியா? பேரம் பேசுறத மட்டும்தான் தடை செய்யலை தவிர அதுக்காக ஓதி பார்க்கறதே ஹராமு அப்படிங்கிறது கிடையாது. கிதாபுல ஓதி பார்க்கறது ஹராம் சில ஹதீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன வேணா அறியாமை காலத்திலே அவங்க அறியாமையினுடைய மந்திரங்களை வச்சு ஓதி பார்க்கறதை தான் மாற்ற தடை செய்ய தவிர குர்ஆனுடைய வசனங்களை செய்யறது ஓதுவது என்பது என்ன செய்யணும்? ஷிஃபாவை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நஸ்ஸில் குர்ஆனி மாஹு ஷிஃபா, இந்த குர்ஆனிலே ஷிஃபாவுக்குரிய வசனங்களை இறக்கி வைத்திருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால குர்ஆனிலே ஷிஃபா என்று சொல்லக்கூடிய 7 ஆயத்து இருக்காது.
ஷிஃபாவுன் என்று சொல்லக்கூடிய ஆயத்து இருக்கிறது. அது எந்த நோய்க்கு ஓதுகாலும் கூட அல்லாஹ் தஆலா குணமாக்குவார். அதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, ஓதக்கூடியவர்கள் மன உறுதியோடு ஓத வேண்டும். நீ நினைக்கிறாங்க நம்ம தான் அழுது பூசுறாங்க, நமக்கு தெரியாதா, நம்ம இத்தனை தடவை ஓதிருக்கு ஒன்னும் ஆன பாடலையேடா. ஒண்ணு, ஓதக்கூடியவருக்கு மன உறுதி இருக்கும். 2வது, அது வந்து என்ன செய்யறாங்க, யாருக்கு ஓதி பார்க்கிறோமோ அவங்களுக்கான மன உறுதி இருக்கும். 3வது விஷயம் தான், அல்லாஹ் நாடுகிற நேரத்தில் தான் ஷிஃபா கொடுப்பான். அதுக்காக டக்குன்னு ஓதுவோன்னு டக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஈமான் இருக்கா, நம்மகிட்ட இபாதத் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும். அது ஒண்ணு செய்யற அப்படின்னா, ஒண்ணு நம்மிடத்தில் இபாதத் இருக்கும், இதை கொண்டு வர லாபத்தை ஷிஃபா வாய்க்கலாம். சரி, சொல்லும்போது ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அபூசுல் மோலான், பெங்களூர் நிறுவன அபூசுல் மோலான அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பயணம் போறாங்க. அவங்க அவங்களுடைய மகனோட பயணம் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முன் சீட்ல, அப்ப ஆரம்பத்துல வந்து தினமையா இருக்கும்போது பஸ்ல தான் பயணம் பண்ணுவாங்க. இப்போ முன்னாள் வந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அந்த தாய் எவ்வளவோ வந்து செய்யறாங்க, பாக்குறாங்க, எவ்வளோ செய்யறாங்க. அந்த அழுகை இடத்துல முயற்சி செய்யறாங்க, நிறுத்த பாருங்க. அதே முன் சீட்ல வந்து நினைச்சாங்களாம் அப்படின்னு ஓதுறாங்க. அந்த கூட வாய முயற்சி பக்கத்துல மகேசன் அவருடைய மகன் வந்தது. அந்த இரங்கல் மூத்தா நேரத்துல அந்த இரங்கல் அந்த சொன்னாங்க. நான் என்னுடைய தந்தையிட்ட கேட்டேன், இவ்வளவு நேரம் அடம் பிடிச்ச புள்ள வந்து இப்ப நீங்க கூழ் ஊதியன்னு என்று சொன்னேன், என்ன ஓதுங்க அது சொன்னாங்க. என்ன ஓதுறது முக்கியம் இல்லை, தகச்சத்து விடாம தொழுகணுங்கிறது முக்கியம் தாங்கலாம். நான் என்ன ஓதுனேங்கிறதா முக்கியம் இல்லை. குரான்ல எந்த ஆயத்தை ஓதுனாலும் ஷிஃபாவாகும். ஆனா அதுக்கு முதல்ல நீ விடாம தகச்சத்து தொழணும் அப்படின்னு சொன்னாங்க. எது சொல்றேன் அப்படின்னா, நமக்கு குணம் ஆகும். முதல் இபாதத்தை நம்முடைய இருக்கும். இபாதத்தை இல்லாம இந்த பரீட்சைக்கு படிக்கிறா பாருங்க, அந்த மாதிரி நம்ம படிக்கிறது. பரீட்சைக்கு காலையில படிப்பா பாருங்க, பாஸ் மார்க் இருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி தேவைக்கு முன்னாடி ஒரு நேரத்துல ஒரு ஷிஃபா அப்படி இயற்கையாக இபாதத்து இருக்குமானால் அல்லாஹ் தான் நிறைவேற்றிடுவான். அல்லாஹ் ரசூலா சொல்லுவாங்க, துஆ விஷயத்துல கூட சொல்லுவாங்க, அதாவது உன்னுடைய நெருக்கடியினுடைய நேரத்தினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்திலையும் அதிகமா எல்லாரும் துஆ செய்ய சொல்லுவாங்க. நம்ம எல்லா காலத்திலையும் துஆ செஞ்சா நெருக்கடி நேரத்துல கூட அல்லாஹ் சரியாக்குவோம். நம்ம நெருக்கடிக்கு மட்டும் அல்லாஹ் இடத்துல மன்றாடுகிற இடத்துல அல்லாஹ் தஆலா ஏத்துக்கல, சரி விடுங்க, நேரம் ஆயிடுச்சு. 2வது என்ன சொல்றாங்க, எல்லா எல்லா நோய்களுக்கும் குணமாக்கக்கூடிய ஷிஃபாவாக்கக்கூடிய சக்தி நல்கும் சூறாவுக்கு இருக்கு. 2வது சினம். 3வதாக சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, ஜாது சவீர்ங்கிற கிதாபில் 1162வது வயசாக வருகிறது. அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்கிற பொக்கிஷங்களிலிருந்து எனக்கு வழங்கப்பட்டதால் இந்த அல்ஹம்து சூராவும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களில் பெருமானா சொன்னார். அதனால எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருந்து வழங்கப்பட்ட பொக்கிஷமா இருக்குது என்பதை இதனுடைய 3வது சிறப்பு. 4வது சிறப்பு ஒன்றா இருக்கு. இதற்கு முன்னால் எந்த நபிக்கும் எந்த வேதத்திலும் கொடுக்கப்படாத அது ஒளி என்பதாக பெருமானா சொன்னாங்க, நூறு என்பதாக சொன்னாங்க. நான் கூட அது சூரத்து பக்ராவுடைய அந்த சிறப்பு கூட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெருமானார் அமர்ந்திருக்கிற அப்துல்லா அப்பாஸ் வைக்கிறாங்க. வானத்துடைய கதவு திறந்தது. ஜிப்ரீல் கேட்பாங்க, இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் அந்த கதவு திறக்கவில்லை என்பதாக ஒரு மலக்கு வந்தார். இந்த மலக்கு இதுக்கு முன்னால வந்ததில் வாங்க கொடுக்கிற நேரத்தில் அவர் வந்து சொல்வார், அபுஷ்கின் உரை, உங்களுக்கு 2 ஒளிக்கு நான் செய்தி சொல்கிறேன். இந்த ஒளி இதுக்கு முன்னாடி எந்த நபிக்கு வழங்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வாரு, அதுதான் அல்ஹம்து சூராவும் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா அவருடைய கடைசி 2 வசனங்களை பார்த்து சொல்வார். அதனால அல்ஹம்து சூரா ஓத ஓத என்ன நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம் எல்லாம் பிராசமாகுது என்பதாக சொல்றாங்க. இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு உம்முல் கித்தாப்னு பேர். பெருமானா சொல்லுவாங்க, உம்முல் கித்தாப். உம்முல் கித்தாப் அப்படின்னா வேதத்தினுடைய தாய் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. இந்த வேதத்தினுடைய குர்ஆனுடைய தாய் வாக்கு சொன்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய மொத்த கருத்துக்களும் உள்ளடக்கியதான் அல்ஹம்து சூரா. இந்த குர்ஆனிலே குர்ஆன் முழுவதும் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறார், குர்ஆன் முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன் முழுவதும் 3 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கும். அடிப்படை 3 விஷயம் தான். ஒன்று அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டிருக்கும், 2 ரசூலை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், 3வது மறுமை நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த 3ம் அல்ஹம்து சூராவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3னுடைய இந்த 3 கருத்தினுடைய அல்ஹம்து சூராவுடைய விரிவாக்கமாகத்தான் என்ன செய்யறது அந்த குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது உம்முல் கிதாப் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு சிறப்பு பெருமானா சொல்லுவாங்க, லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹல் கிதாப், அல்ஹம்து சூரா ஓதாமல் தொழுகை முழுமையடையாது என்பதாக பெருமானா சொல்லுவாங்க.
அதனால அல்ஹம்து சூரா எல்லா தொழுகையினுடைய எல்லா ரக்காத்திலையும் ஓதக்கூடிய பரத தொழுகையில முதல் 2 ரக்காத்து அல்ஹம்து துணை சூரா ஓதும். ஆனா 3வது ஆளா இருக்கிறது அல்ஹம்து சூரா ஓதும். அதே மாதிரி சுன்னத்து நஃபில்கள்ல பூராமே எல்லா ரக்காத்திலையுமே அல்ஹம்து துணை சூரா ஓதும். அப்ப அல்ஹம்து சூரா ஓதுவது என்பது எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றக்கூடியது, எல்லா தொழுகைகளையும் முழுமையாக்கக்கூடியது. அந்த ஹதீஸுடைய அர்த்தத்துல இமாம்கள் 2 விளக்கம் சொல்லுவாங்க. இமாம்கள் இடத்துல அல்ஹம்து சூரா ஃபர்லா இருக்கு, அல்ஹம்து சூரா ஓதுறீங்கன்னா தொழுகையே கூடாது. அதனால என்ன செய்வாங்க, சில இடங்கள்ல ஷாஃபியாக்கள்ல கூட என்ன செய்வாங்க, அந்த அல்ஹம்து சூரா ஓதுவது ஃபர்லான கொடுத்தே இருக்கு. அனபியாக்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்து சூரா ஓதுவது வாஜிபாக இருக்கும். அல்ஹம்து சூரா ஓதுவது துணை சூரா ஓதும். இந்த 2ல ஏதாவது ஒன்று ஓதிட்டா தொழுகை கூடும், ஏதாவது 2 தான் தொழுக கூடாது. ஏன்னா கிராத்து ஃபர்து அடிப்படையில். ஆனா ஷாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்து சூரா ஃபர்லாக இருக்குது. அப்ப சில இமாம்கள் ஃபர்துன்னு சொல்லுவாங்க, சில இமாம்கள் வாஜிபுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன அல்ஹம்து சூரா ஓதாமல் தொழுகை நிறைவடையாதுன்னு வாக்கி சொன்னாங்க. தொழுகையே நிறைவாக ஆக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பிடித்தது இந்த அல்ஹம்து சூராவாக இருக்குது. அதனால நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக இந்த அல்ஹம்து சூரா ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் அனைவரும் வழங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.